ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எவ்வளோ தைரியம் தான் நீ அக்காவை தள்ளி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷத்தோடு என்ன பண்ணுறாங்க, முரளியை தாக்குறாரு ராகவ். இதனால் ரொம்பவே எல்லாரும் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகடா ராகவ் இப்படி நடந்துக்கிறோம், மாமா தானே, எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே இதுவாக பேசியிருக்காங்க அஞ்சலியும். ராகவ் போதும் நிறுத்து, மாமாவோட சட்டையை பிடிக்காத, போதும் விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கோவத்தோட சொல்கிறாங்க அஞ்சலியும். அதுக்கப்புறம் ராகவும் பார்த்தீங்கன்னா சட்டையை விட ஆரம்பிக்கிறாரு. ஆமாண்டா, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்காக மாமா கிட்ட இப்படி நடந்துக்கிற, கொஞ்சம் கூட உனக்கு இதுன்றதே கிடையாதா ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்காகவும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அப்படிப்பட்ட மனுஷனை நீ ஒரு மதிப்பு மரியாதையில் ஒரு மாமன் கூட பார்க்காம அவரோட சட்டையை பிடிச்சி இது பண்ணுறியடா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பார் ராகவ், இந்த வீட்டில் உனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே அளவுக்கு மாமாவுக்கும் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறா, மாமா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்றாங்க. கேட்ட ராகவால் ஒன்றுமே பேச முடியாமல் நிற்க, இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அபியால் கோவத்தோடு என்ன பண்ணுறாங்க, அக்கா எதுக்காக அவர் வந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன அபி நீ இப்படி பேசுகிற, ராகவ் பண்ணது தப்பு தானே, அதனால தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சொல்ல, எப்படிக்கா எப்படி சொல்கிறீங்க, அவர் உங்ககிட்ட நடந்தது தப்பு, அதனால தான் அவரும் இவர் வந்து கேட்டார் அப்படின்றாங்க. கிட்ட நடந்துக்கிட்டது சரியாக்கா, கொஞ்சம் விட்டுருந்தா என்ன ஆகும், நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க, வயிற்றுல குழந்தையோட இருக்கீங்களே, அந்த கொஞ்சம் கூட இதுன்றது இல்லாமல் எப்படி இவர் இப்படி உங்ககிட்ட நடந்துக்கலாம், உங்களுக்காக தானேக்கா கேட்டிருக்காரு, அப்புறம் எப்படிக்கா இவர் மன்னிப்பை கேட்க சொல்கிறீங்க. அனு, பாட்டி, ஆகாஷ் 3 பேருமே சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் வந்து மாமா பண்ணது தப்பு தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது, அதனால தான் ராகவுக்கு கோவம் வந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே இவர் மேலே தான் தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து அஞ்சலி யோசிக்க ஆரம்பிக்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த முறை என்ன பண்ணுறாரு, மனசுக்குள்ளே ஐயோ என்ன இது அபி இப்படி பண்ணிட்டாலே, இப்படியே விட்டுனா நம்மளை வந்து சந்தேகப்படுவாங்க, கண்டிப்பாக நம்ம தான் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசித்த முரளி என்ன பண்ணுறாரு, நம்ம எப்படியாவது அஞ்சலிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ஐயோ நீங்கள் எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, நான் பண்ணது தாங்க தப்பு, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் வாயில் கொடுக்குறேன்ல அதுதான் தப்பு. இல்லைம்மா, நீ எனக்கு ஆசையாக செஞ்சு ஊட்டி விட்டு அதை நான் வேணான்னு தடுத்துட்டேன், என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் கொஞ்சமாச்சும் வாயில் வாங்கியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நடிக்க ஆரம்பிக்கிறாரு. பாத்தியா ராகவ், இப்போவாவது புரியுது அவங்க மாமா பற்றி, அவர் இப்படி தான்டா, அவர் நல்ல மனுஷன்டா, நீ தாண்டா தப்பாக புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து உயர்த்தி பேசுகிறாங்க முரளியை பற்றி. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ராகவால் கோவத்தை அடக்க முடியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ரூமுக்கு போன ராகவை பார்த்து அபி சொல்கிறாங்க, என்ன அதிசயமாக எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராகிபா நீ இப்படி சொன்னால் எப்படி தான், அந்த சமயத்தில் நீ நடந்துக்கிட்டது கரெக்டாக, அதனால தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னாங்க அபி. இது நான் நடந்துட்டது சரியா, ஏன்னா அதிசயமாக இருக்குது, எப்படி நீ வந்து திடீர்னு மாறிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ராகவ். நான் மாறேனா, என்ன ராக்கிபாய் நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில், பாருங்கள் ராக்கிபாய், நான் எப்போதுமே நானாக தான் இருப்பேன், நான் எப்போதுமே வந்து நான் என்னை மாற்றிக்கவே மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்றாங்க. என்னதான் இருந்தாலும் உங்கள் மாமா பண்ணது தப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஆகாஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதை தான் நானும் சொன்னேன், அவர் கொஞ்சமாவது வாயில் வாங்கியிருந்துருக்கலாம், ஆனால் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாருன்னா ஒன்றும் புரியல, அக்கா பாவம் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டுருக்காங்க, ஆனால் மாமா இப்படிலாம் நடந்துக்கிற ஆளே கிடையாதுங்க, ரொம்ப பாசமாக இருப்பார், ஏன் அப்படி இருக்காருன்னு எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. பக்கம் அபியை பார்த்து அனு என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல அபி, உன்னோட ராக்கி பாய்க்காக நீ எப்படிலாம் சப்போர்ட் பண்ணி பேசுன அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பின்ன என்ன அனு, அந்த முரளி பண்ணது தப்பு தானே, அக்கா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் பார்த்தல, யாருக்கு தெரியும், நீ அக்காவுக்காக தான் கேட்டியா இல்லை ராக்கி பாய்க்காக கேட்டியா, யாருக்கு தெரியும் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் ராக்கி பாய் நல்லது தான் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. அப்படியே கிண்டல் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோடையும் வந்து முடிச்சிருக்காங்க.